தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்த போலீசாரை கண்டித்தும் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் அங்கன்வாடி ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் முன்பு அமர்ந்து 1000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கன்வாடிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 1993 மேற்பார்வையாளர் பணிக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும். மேற்பார்வையாளர் காலி பணியிடங்கள் இல்லை என்றால் சமூக நலத்துறையில் உள்ள காலி பணியிடங்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும். நடைமுறைக்கு சாத்தியமற்ற வழிமுறையான கர்ப்பிணிகளுக்கு முகபாவனை பதிவு செய்து THR வழங்க வேண்டும் என்ற முறையை கைவிட்ட வழக்கம் போல் செயல்படுத்த வேண்டும். மே மாத விடுமுறையை 1 மாதமாக்கி வழங்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்தனர். அதற்கு போலீசார் அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு தரையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட தலைவர் ஜபராணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் CITU மாவட்ட தலைவர் பேச்சுமுத்து, மாவட்ட செயலாளர் சந்திரா, மாவட்ட பொருளாளர் ஜெயலட்சுமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இது நாங்கள் மதுரையில் எங்களுக்கு 23/3 மதுரை செயற்குழு, எங்களை மாநில செயற்குழு நிர்வாகிகள் செயற்குழு நடந்ததில் எடுத்த தீர்மானங்கள் 1993 ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்னும் பதவி உயர்வு தரல. 2 வருஷமாக காலம் தடுத்திக்கிட்டு இருக்காங்க. பேனல் லிஸ்ட் எல்லாம் எடுத்து இடம் மட்டும்தான் போடணும். ஆனால் அது இன்னும் நாங்கள் போட்டுருவோம். இப்போ சமீபத்தில் நாங்கள் ஜனவரியில் நவம்பரில் இது பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு 10 நாளில் போட்டுருவோம். நாங்கள் அக்டோபரில் போட்டுருவோம். நாங்கள் பிறகு ஜனவரியில் மாதம் போட்டுருவோம். நாங்கள் இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. அடுத்து எங்களுக்கு வேலை பளு, காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது. 20 குழந்தைகளுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் ஆள் போட முடியும். மற்றபடி நீங்கள் இன்சார்ஜ் தான் பார்க்கணுங்க. நாங்கள் பெரிய குழந்தைகளுக்கு பார்க்கல. இப்போ பள்ளி நிர்வாகம்னா ஆசிரியர் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. இங்கே சிறு குழந்தைகள், அதாவது வளரிள மகளிர்லேருந்து நாங்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிறு குழந்தைகளுக்கு உணவூட்டும் பணி செய்யும்போது 2 பேர் இருந்தால் தான் அந்த மையத்தில் இருக்கணும். ஏற்கனவே 3 பேருங்கிறது ஆள் குறைச்சாங்க. இப்போ 2 பேர் இருக்கோம். கட்டாயம் எங்களுக்கு அந்த உதவியாளர் இல்லாத சென்டரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில சென்டரில் பணியாளர்களும் இல்லை. அப்போ காலி பணியிடங்கள் எங்களுக்கு விரைவில் நிரப்பணும். அது இன்னும் கேள்விக்குறியாகவே வச்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 3 சென்டர் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அடுத்து பேஸ்மெண்ட் கேப்சர், இப்போ THRன்னுட்டு இணை உணவு மாவு ஊட்டச்சத்து பற்றாக்குறை போக்குறதுக்காக கொடுத்துட்ருக்கோம். அதை கருவிழி எடுத்து தான் அது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கிராமத்தில் சிலவங்க ஃபோட்டோ எடுக்கிறனா வேறு எதுக்கும் எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு பயப்படுறாங்க. அதுபோக அது சரியாக அந்த நெட்வொர்க் கவரேஜ் இல்லாத ஏரியாவில் எங்களுக்கு முடியலை. மொபைலில் உள்ள பிள்ளைங்களுக்கு தான் THR கொடுக்கணுங்காங்க. எல்லா ஊர்லையும் இங்கேருந்து மாறி டெலிவரிக்கு போகிறவங்கள மறுபடியும் கேட்டு சேர்க்க முடியல அந்த டேட்டுக்குள்ளே. இப்படியெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. குழந்தைகளுக்கும் ஆதார் நம்பர் இருந்தால் தான் அந்த இணை உணவு மாவு வழங்கப்படுங்க. அப்போ ஊட்டச்சத்து பற்றாக்குறை எப்படி போக்க முடியும்? 2வது இப்போ அடுத்தது எங்களுக்கு 50 வருஷமாக நாங்கள் திட்டத்திலே இருந்துகிட்ருக்கோம். எங்களுக்கு துறை வாரியாக சேர்க்குறோன்னு சொல்லி சமூக நலத்தோட இணைச்சாங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் திட்டத்திலே தான் உட்காந்துட்ருக்கோம். 50 வருஷமாக அரசு கண்டுக்கல. ஒவ்வொரு அரசுக்கிட்டையும் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நம்மளுடைய தளபதி அவர்கள் அவங்க அறிக்கையில் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, காலமுறை ஊதியம் தருவோம், அரசு ஊழியர் ஆக்குவோம் நாங்கள். ஆனால் இது வரைக்கும் எந்த இதுவுமே எங்களுக்கு பதில் சொல்லலை. நாங்கள் சந்திக்கவும் முடியலை. துறைவாரி அமைச்சரை பாருங்கங்க, அவங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள். இது வரைக்கும் எங்களுக்கு அந்த அரசு ஊழியராகிற அந்த இது வரல. நாங்கள் காலமுறை ஊதியம் தந்து எங்களை அரசு ஊழியராக்கணும். அதுவே எங்களோட போராட்டம் முக்கிய குறிக்கோளாக இருக்குது. இதில் ஜபராணி மாவட்ட தலைவர். அங்கன்வாடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.